உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளில் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொன்னார். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தம் என்ற அர்த்தத்திலே அவர் சொன்னார். 2 காரியம் இங்கு இருக்கிறது. ஒன்று பரலோக ராஜ்யம், இன்னொன்று ஆவியில் எளிமை உள்ளதற்று. பரலோக ராஜ்யம் என்பது நித்தியமாய் மனிதன் மரணத்துக்கு பிற்பாடு வாழுகிற ஒரு இடம். அதாவது தேவாதி தேவன் வாழ்ந்திருக்கிற ஒரு இடம். அதாவது இந்த பரலோகத்திலே அழுகை இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. துன்பப்படுத்துவார் யாருமே இல்லை. அங்கு மரணமும் இல்லை, அங்கே அழிவும் இல்லை, நாச மோசம் எதுவும் இல்லை. அங்கு தீங்கு செய்வாரும் இல்லை, தொல்லைப்படுத்துவாரும் இல்லை. மனிதன் தன்னை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை முகமுகமாய் பார்த்து அங்கே அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை உள்ள ஸ்தலம் அது. அங்கே மனிதனுடைய கைகளினாலே கட்டப்படாத, தேவனுடைய கைகளினாலே கட்டப்பட்ட வீடுகள் உங்களுக்காய் அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே மனிதன் வாழுகிற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளோடு மனிதனுக்கு முடிவடைகிறது. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல மரிக்கும் வரைக்கும் இடையில இருக்கிற அந்த வாழ்க்கை பிரயாணத்திலே தன்னை படைத்தவரை, அதாவது தன்னை உருவாக்கின தெய்வம் யார் என்பதை அந்த மனிதன் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கும்படியான ஒரு வேலையை, ஒரு பொறுப்பை தேவன் மனிதனுக்கு நியமித்திருக்கிறார். ஆதலால் அந்த மனிதன் தன்னை உருவாக்கின தெய்வத்தை தேடும்போது அவரை கண்டடையத்தக்கதாய் சுலபமான வழிகளிலே தேவன் அந்த மனிதன் தன்னை கண்டடையத்தக்கதாய் செய்து வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமியிலே அனுப்பி, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் பரலோகத்துக்கு போவதற்கு வழிகாட்டியாக தேவன் அனுப்பி வைத்தார். யாரெல்லாம் இயேசுவை கண்டுபிடிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை தெரிந்து கொண்டு இயேசு சொன்ன வார்த்தையின்படி வாழுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். பூமியிலே அவர்கள் வாழுகிற வாழ்க்கை ஒரு தற்காலிக வாழ்க்கை மாதிரியும், அவர்களுக்கு பரலோகத்தில நிரந்தர வாழ்க்கை உண்டு என்றும் இயேசு சொன்னார். இயேசு சொன்னார், என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று அவர் சொல்லி சென்றார். ஆகவே இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து, அவர் உங்களுக்காக மரித்து, அவர் உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் அளவும் பூமியிலே தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து பிற்பாடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து வாழுகிற இடம்தான் பரலோக ராஜ்யம். அங்கிருந்து அவர் மீண்டும் வந்து மனிதர்களை அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிற மக்களை அவர் தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு மீண்டும் வரப்போகிற அந்த நாளுக்காய் அவரை அறிந்தவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த பகுதியிலே நீங்களும் வரும்படியாய் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையதென்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போய்விடும். இந்த பூமியிலே பாருங்கள், மாறி மாறி பிரச்சனைகள், கொள்ளை நோய் பிரச்சனைகள்,
பஞ்சம், வறுமை, பல விதமான வகைகளிலே இந்த உலகத்திலே யுத்தங்கள், மரணங்கள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்னாலே இந்த உலகம் தள்ளாடுகிறது, போராடுகிறது. மனிதன் தன் வாழ்வாதாரங்களுக்காக பிரயாசப்பட்டு அவைகளை அடைய முடியாமல் தடுமாறுகிறதை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். இந்த நிலையிலே மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மரணம் அவனை ஒரு நாள் அழித்து விடுகிறது. அந்த மரணத்துக்கு பிற்பாடு அந்த மனிதனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கவும், அந்த மனிதன் ஒரு அமைதியான ஆறுதலான ஒரு வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நித்திய வாழ்க்கையிலே அந்த மனிதன் கடவுளோடு வாழும்படி அவர் விரும்புகிறார். ஆதலால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வருவார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார். தன்னுடைய இரத்தத்தினாலே, சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உங்களை கழுவி அவர் பரிசுத்தமாக்கி தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி, அதாவது தன்னுடைய மகனாக, சொந்த மகளாய் மாற்றி முடிவிலே உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளுவார். இதுதான் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்பது. அதே போல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆவியில் எளிமை என்பது உங்களுடைய சரீரத்திலே நீங்க உடைகளை, விலை குறைந்த உடுப்புகள் அல்லது எளிமையான உடுப்புகளை நீங்கள் அணிவதனாலே எளிமை உள்ளவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. சில பேர் வெள்ளை உடுப்புகளை உடுப்பார்கள். அதன் நிமித்தம் தங்களை எளிமை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாய் காண்பிப்பார்கள். அப்படி எதுவும் கிடையாது. உடுப்பு அல்ல இது, உங்களோட ஆவி. அதாவது மனிதன் ஆவி, ஆத்மா சரீரமாய் படைக்கப்பட்டிருக்கிறான். இதிலே இந்த சரீரம் மரணத்துக்கு பிற்பாடு மண்ணுக்குள்ளே போய் விடுகிறது. ஆத்மா தன்னை தந்த தேவனிடத்துக்கு போக முதல் அந்த ஆவி, அந்த மனிதனுக்கு வந்த ஆவி, கொடுக்கப்பட்ட ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறது. அதே போல இந்த ஆத்மா உருவாக்கின தேவனிடத்தில் போக வேண்டும். தேவனிடத்துக்கு போவதற்கு அந்த ஆத்மாவுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் அவருடைய சிலுவை மரணத்தினாலே இந்த ஆத்மா மீட்கப்பட வேண்டும். இந்த ஆத்மா அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆத்மாவுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமாகும், பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இல்லாவிட்டால் போக முடியாது. இயேசு தான் ஒரே வழி பரலோகத்துக்கு போகிறதற்கு. பூமியில இருக்கிற எந்த மனுஷனானாலும் சரி, எந்த மனுஷியானாலும் சரி, அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவதற்கும் பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது என்பதற்கு காரணம், இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த தெய்வமாய் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் சொந்தம். பரலோக ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம். அங்கே நீங்க வாழும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். இன்றைய நாளில இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்க அறியாம இருந்திருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே அவரே பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர். அவர் தமக்கு சொந்தமான இந்த பூமியில வந்து உங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை வாக்களித்திருக்கிறார். ஆகவே நீங்க அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிரவேசம் இலவசமாய் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே தேவனுடைய குமாரனுடைய சிலுவை மரணம் மூலமாய் உங்களுக்கு வாக்களிக்கப்படுகிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு இயேசு தான் பரலோகத்துக்கு ஒரே வழி, நித்திய வாழ்க்கைக்கு ஒரே வழி, அழிவில்லாத ஆத்மாவுக்கு அடைக்கலம் புகத்தக்கதாய் என்றென்றும் ஆறுதலோடு வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவர் இயேசுதான். காணக்கூடாத இறைவன் மனுஷ அவதாரமாய் இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முதல் அவதரித்தவர். இயேசு இல்லாமல் யாரும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது, தெய்வத்திடம் சேர முடியாது, நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இயேசுவே அதற்கு வழியாய் இருக்கிறார். இயேசுவின் வழியிலே நீங்க நடப்பீர்களானால், இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால், உங்களுக்கு இந்த பூமியிலே இருந்து இந்த வியாதி, துன்பம், பிரச்சனைகள், கண்ணீரிலே உங்களோட நாட்கள் கழிக்கிறது இல்லையா? இந்த நாட்களை முடிந்த பிற்பாடு நித்தியத்திலேயும் பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. பாதாளம் கொடிய வேதனை நிறைந்த இடம், நித்திய அழிவுக்கு நேராய் நடத்துகிற ஒரு இடம், பாவம் நிறைந்தவர்கள் தண்டிக்கப்படுகிற இடம்.
பாவம் செய்கிறவர்கள் காவலில் அடைக்கப்படுற இடம். அந்த இடத்துக்கு நீங்க போகாதபடி அதுல இருந்து தப்பி என்றென்றும் சமாதானத்தோடு வாழுகிற இடத்துக்கு பேர்தான் பரலோக ராஜ்யம். அங்கே போவதற்காய் இயேசு என்கிற தம்முடைய சொந்த குமாரனை தேவன் அனுப்பி பாதாளம் போகாதபடி உங்களுடைய ஆத்மாவை மரணத்துக்கு பிற்பாடு பரலோகத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படி இயேசு கிறிஸ்துவை தேவன் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆதலால் இயேசு உங்களுக்காய் சிலுவையில மரித்திருக்கிறார். இன்றைய நாள்ல நீங்க ஆயத்தமாயிருந்தால் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே, இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், இயேசுவே நான் உங்களை என்னுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் கூப்பிடுவீர்களானால் அவர் உங்களுக்குள்ளே வருவார், உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். மரணத்துக்கு பிற்பாடு உங்களை பரலோகம் அழைத்து செல்லுவார். அல்லது அதற்கு முதல் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை இருக்குமானால் நீங்க உயிரோடு இருக்கும் போதே மறுரூபமாக்கப்பட்டு அந்த வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். ஏனென்றால் இந்த பூமியில ஒன்று நிரந்தரம் இல்லை, பரலோகமே நிரந்தரமா இருக்கிறது. பரலோகத்தின் சொந்தக்காரர்களாய் நீங்க இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆமென். நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை இதுவரையும் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆகாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே இயேசு பிரவேசிப்பாராக. இப்பொழுது யாரெல்லாம் இயேசு எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்குள்ளே கர்த்தர் பிரவேசிப்பீர்களாக. அவர்களை பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னது போல இவர்கள் பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் பிரஜைகளாய் மாறும்படி என் தேவன் அவர்களை மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் அப்படி செய்கிற கிருபைக்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் எங்கள் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் உங்களை மாற்றுவாராக.